பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரே கூத்தாக இருந்திருக்கும். ஏன்னா நம்மளோட முத்துக்குமரனுக்கு அருண் கிளாஸ் எடுக்கிறார். அதை கொஞ்ச நேரம் கேட்டோம் அப்படின்னா வாயை மூடுறா குரங்கு அப்படின்ற அளவுக்கு நமக்கு டென்ஷன் ஆகும். ஏன்னா அருணோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரியும். அவர் விஷாலுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. இது பால், இந்த இதயம்ன்றது ஒரு பால், அதுக்குள்ள ஒரு சொட்டு கலர் இல்லைன்னா விஷம், எது கலந்தாலும் கலந்தது தானே அப்படின்னு மனுஷன் கொடுக்குற எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதை நம்ம முத்துக்குமரன் கேட்குற மாதிரி ஒரு நிலமை வந்தது தான் என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்றதுல முத்துக்குமரனுக்கும் 4 ஓட்டு வந்தது, தீபக்கும் 4 ஓட்டு வந்தது. ஸோ 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்களே, என்ன பண்ணலாம் அப்படின் போது கேப்டன்ஸ் கால். ஸோ கேப்டன் தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஸோ வர்ஸ்ட் பெர்ஃபார்மரில் முத்துவை செலக்ட் பண்ணார் சத்யா. அதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, முத்து இது கிடையாது, அவன் இன்னும் பவுன்ஸ் பேக் ஆகணும், அவனுக்காக அவன் மேலே வரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த டெசிஷன் எடுத்தேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த கான்செப்டே புரியல. இப்போ ஒருத்தர் ரொம்ப அப்செட்டாக இருக்கான், லோவாக ஃபீல் ஆகுறான் அப்படின்னா நம்ம அவனை கை கொடுத்து மேலே தூக்கிட்டு வரதான் பார்க்கணும். அவனை இன்னும் ஃபஸ்ட்டு நீ ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி கீழே தள்ளுவாங்களா? எனக்கு புரியல. சத்யா அப்படி தான் சொல்கிறார், நீ வந்து பழைய முத்துவாக வரணும் அப்படின்றதுக்காகவே உனக்கு நான் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அதுக்கு பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட், நீங்கள் யார் இந்த வாரத்தோட பெஸ்ட் பர்ஃபார்மரான அருண் அண்ட் சௌந்தர்யா கிட்ட இருந்து கற்றுக்கோங்க, அவங்க கூடவே இருந்து கற்றுக்கோங்க அப்படின்னாங்க. அப்போவே நினச்சா, ஐயோ அருண் போடுற பிளேடெல்லாம் நம்ம முத்து எப்படி தாங்க போறார் அப்படின்ட்டு. ஸோ இவங்க 2 பேரும் தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, நம்மளோட முத்துக்குமரன் அண்ட் அருண். ஸோ முத்து யோசிக்கிறார், எந்த இடத்துல தப்பா போச்சு, எந்த இடத்துல நான் போர் ஆனேன் அப்படின்ற மாதிரி தெரியாமல் இவர்கிட்ட கேட்டுட்டார். அருணோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்கும் நமக்கு தான் தெரியும் இல்லையா. அம்பு, இந்த ஒரு அம்பு வந்தது அப்படின்னா உன்னை பார்த்து இத்தனை அம்புகள் வரும்போது அந்த அம்பை நீ எடுத்து தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எங்கள் கண்மடி நீ எடுத்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நீ அதை எடுக்கிற இடத்துல இருக்க, நான் சொல்கிறத நீ காது கொடுத்து கேட்குற இடத்துக்கு வந்துட்ட. அதான்டா யானை இழைச்சிச்சு அப்படின்னா எறும்பு கூட பார்த்து சிரிக்கும்வாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம எப்போவுமே ஹையாக இருக்க முடியாது முத்து அப்படின்னு. நம்மளோட கிராஃப்ன்றது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும், மேலேயே இருக்க முடியாது. அதாவது உன் மனசில் இருக்க வன்மத்தை நீ கக்கிட்டு இருக்க, அது அவரும் புரிஞ்சுக்குவார். நம்ம எப்போதும் மேலே இருக்க முடியாது, மேலே இருந்து கீழே வந்துருவோம். இன்னைக்கு நான் சொல்கிறத நீ கேட்குற இடத்துல இருக்க, அண்ட் நீ எந்த இடத்துல டவுன் ஆன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ நிறைய நியூ கமர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ நியூ கமர்ஸ் வந்ததுனால எல்லாரும் ஒன்று பக்கம் மறந்துட்டாங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. அதாவது இப்போ என்னதான் பெரிய பெரிய ஹீரோஸ் இருந்தாலும் புதுசாக ஒரு பையன் நடிக்கிறான் அப்படின்போது அவனை போய் பார்ப்போம் தானே அப்படின்னாங்க. அது அப்படியா எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தளபதி அப்படின்றவங்க படம் ஹிட் ஃப்ளாப்ன்றதே நமக்கு 3 நாளைக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா அந்த ஃபேஸ் வேல்யூக்காக படம் ஓடிடும், பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எடுத்துரும். விஜய் சாரா நான் போய் பார்ப்பேன், படம் என்னமா இருந்தாலும் என் தலைக்காக நான் போவேன்ப்பா, என் தளபதிக்காக நான் போறப்பா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கும். அதே மாதிரி முத்துக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கு. அவன் என்ன செஞ்சாலும் பார்க்கறதுக்கு இப்போ ஒரு கூட்டம் இருக்கு. ஏன்னா முத்து மேலே ஒரு நம்பிக்கை இருக்கு. தளபதியை வந்து முதல்ல நமக்கு பிடிக்காம இருந்துக்கலாம், அவங்களுக்கு யாருனே தெரியாமல் இருந்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு அடையாளம் அமைச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்களோட நம்பி நம்ம அந்த படத்தை போய் பார்ப்போம். அதே மாதிரி தான் முத்து மேலே நாங்கள் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கோம். பட் இவர் எப்படி சொல்றாருன்னா, நீ இப்போ புது நியூ கமர்ஸ்லாம் வந்திருக்காங்க, ஸோ அவங்க உன்னை விட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க சைடு தானே பார்ப்பாங்க அப்படின்னு. சரி சொல்லுங்க, யார் அப்படி நல்லா பண்றாங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு. உடனே மஞ்சரியா, அதாவது மஞ்சரியெல்லாம் எப்படின்னா வந்து முதல் நாள் ஏதோ பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா இப்போ கூட்டத்தோட கூட்டமாக ஐக்கியமாகி அவங்களும் சும்மா சப்பையாக இருக்கிறாங்க. ஸோ மஞ்சரி அப்படின்னதுக்கே முத்து, நான் பெண்கள் இல்லை ஆண்களில் கேட்குறேன் அப்படின்போது, ஆண்களில் த ரயான் பண்ணார் இல்லையா, என்னதான் இருந்தாலும் நியூ கமர்ஸை பார்ப்பாங்க அப்படின்னு. நியூ கமர்ஸ் கிட்ட என்னங்க பார்க்குறதுக்கு இருக்கு. மஞ்சரி அப்படியே அடுத்த ஆனந்தி மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாள் பேசினாங்க, 3 நாள் அமைதி ஆயிட்டாங்க. சிவகுமார் ஒரு ஜால்ரா, யார் என்ன சொன்னாலும் ஜால்ரா தட்டிட்டு இருக்காரு. ராணவ் அந்த பையன் பாவம் எதுக்கு வந்திருக்கானே தெரியல, அவனே ஒரு பரிதாப நிலையில உட்கார்ந்துருக்கான். ரயான் அந்த ஒரு பையன் ஏதோ கேம் ஆடுறான், அண்ட் அவனை வச்சு ஒரு கான்செப்ட் ஒரு லவ் ட்ராக்லாம் ஓடிட்டு இருக்கு, அது ஓகே. அண்ட் அடுத்ததாக வந்துட்டு ஜெஃப்ரி, அண்ட் அடுத்ததாக வர்ஷினி ஒன்றுமே பண்ண மாட்டேறாங்க, அவங்க எப்போ வேணாலும் போக வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரியா, நான் ஒரு செம்மையான கண்டஸ்டன்ட் அப்படின்னு காமிச்சிக்கிட்டு மொக்க வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி வந்த பீஸ் எதுவுமே ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அதுக்கு நம்ம முத்துவே எவ்வளோ பெட்டர் அப்படின்றது நமக்கு தெரியுது. பட் இவன் அவனை டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இல்லை முத்து, நியூ கமர்ஸ் வந்தனால உன்னோட கேம் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. அதாவது இப்போ சச்சின் இருக்காரு, சச்சின் எப்போதுமே 100 அடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னா சச்சின் 100 அடிப்பார் அப்படின்னு தான் தோணும். ஆனால் ஒரு நியூ கமர் வந்ததுக்கு அப்புறம் சச்சின் 200 அடிக்கும் போது தான் பத்தியா அவர் தான் எங்க காட் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி நீ இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு. ஏன்டா அவன் பெர்ஃபார்ம் பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்ணு உறுத்துது, அவன் மட்டும் பண்றான், அவன் பேச்சு தான் நாங்கள் கேட்குறோன்றான், அவனோட கருத்தை திணிக்கிறான் அப்படின்றீங்க. ஆனால் அவனை பெர்ஃபார்ம் பண்ணவும் விட மாட்டீங்க, நீங்களே அவனை வேர்ஸ்ட்னும் குத்துறீங்க. இப்போ போன வாரம்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருக்கு டாஸ்க் கொடுக்கறதே கொஞ்சம் டாஸ்க் தான் இருக்குது. நிறைய டாஸ்க்ல வந்து அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. முத்துவால தான் நம்ம டீம் ஜெயிச்சுன்ற பேர் வரக்கூடாது, முத்து இல்லாமலே நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு சில இடத்துல அவரை அவாய்ட் பண்றீங்க.
அவரோட அந்த கதை சொல்கிற டாஸ்கில் அந்த மனுஷன் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போனார். அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் சூப்பராக எடுத்துகிட்டு போனார். இந்த எமோஷனல் அழகாக கேரி பண்ணார். ஆனாலும் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மேலே காண்டு. இப்போ நம்ம விஷால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனை அடித்து துவைச்சு உட்கார வச்சாச்சு அப்படின்றாரு. அருண் கேட்டால் சொல்கிறாரு அவனை ஷூ மாதிரி நாங்கள் கிழிச்சு தொங்க விட்டுட்டோம் அப்படின்றாரு. சத்யாவை கேட்டால் அவனை தான் நாங்கள் அடித்து உட்கார வச்சிட்டோம், அதான் அவன் அமைதியாயிட்டான் அப்படின்னு உங்களோட வன்மத்தை எல்லாமே நீங்கள் நைட் நேரத்தில் கேட்குறீங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தெரியுது. அப்போ உங்கள் மனசுக்குள்ளே எல்லாரும் மனசுக்குள்ளேயும் அவன் பெர்ஃபார்ம் பண்ணுறான்றது தான் உங்கள் பிரச்சனையாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு டேக் நீங்கள் கொடுத்தது என்ன அப்படின்னா நீ பெர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, நீ அமைதியாயிட்ட, 2 நாளாக நீ அமைதியாயிட்ட. அது சத்யா சொல்கிறார். டேய் நேற்று தாண்டா லெட்டர் டாஸ்கே முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளே சொல்கிறாரு சத்யா நீ 2 நாளாக அமைதியாக இருந்தா அதனால தான் உனக்கு ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு கொடுத்தேன்னு. ஸோ உனக்கு அவனை கீழே இழுக்கணுன்றதுக்கு நீங்கள் ரீசன் தேடிக்கிட்டு இருக்கீங்களே தவிர அவன்கிட்ட குறை இல்லை, குறை உங்கள் கண்ணில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தார் நம்மளோட முத்து. என்ன பண்ணுறது, முத்துவோட ஒரு வழி இல்லை, முத்து உன் கூட இன்னைக்கு ஓட்டணுன்றக்காக சரி உன் மனசில் என்னதான் நினைக்கிற அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. அண்ட் அடுத்ததாக கேப்டன்சி டாஸ்க் நடந்தது. அண்ட் இந்த வாரத்தோட பெஸ்ட் பெர்ஃபார்மரான அருண் அண்ட் சௌந்தர்யாக்குள்ள லைக் அவங்க ஒரு டீமோட சேர்த்து விளையாடலாம். அருண் கூட 5 பேர் இருப்பாங்க. விஷால், முத்து, ஜெஃப்ரி, சத்யா, ரயான். அதே மாதிரி நம்மளோட சௌந்தர்யா கூட வர்ஷினி, தர்ஷிகா, பவித்ரா, அன்ஷிதா, சுனிதா இவங்க எல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேப்டன் கூட அந்த 5 பேரில் ஒருத்தராக வந்து கேப்டன் ப்ளஸ் இன்னொரு கண்டஸ்டன்ட். இப்போ நம்ம அருண் வராருன்னா அருண் கூட இன்னொரு ஆள் முத்து இருக்காங்க. ஸோ 2 பேரும் காலில் ஒரு ஸ்டிக்கு வச்சு 2 பேரும் ஈக்குவலாக அது பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் அங்கே ஒரு லைன் இருக்குது, அந்த எண்டில் கொண்டு போய் வைக்கணும். ஸோ இந்த கான்செப்டில் தான் நடந்தது. ஸோ பாய்ஸ் டீம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுங்க இனிஷியலாக போகும்போது நம்மளோட அருண் அண்ட் முத்து 2 பேரும் போனாங்க. பட் பாதியிலே விட்டுட்டாங்க. ஒருத்தர் விட்டாலும் மறுபடியும் அவங்க இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து போய் ஆரம்பிக்கணும். மறுபடியும் முத்து அண்ட் அருண் கொண்டு வந்தாங்க. ஆனால் 2 பேரும் அதுக்கப்புறம் அந்த பேலன்ஸை அழகாக பண்ணாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிக்கலாம். ஸோ கையை பிடிச்சி அழகாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முத்து இந்த சைடு வந்ததுக்கப்புறம் முத்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணார். என்ன அப்படின்னா அந்த பொண்ணுங்களை வீக் ஆக்குனார். லைக் இங்கேருந்து டே சூப்பர்டா நீ பண்ணிட்டு இருக்கடா, செமையாக பண்ணிட்டு இருக்கடா, பொறுமையாக பண்ணு, நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படி இப்படின்னு அவர் இங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. லைக் அது பசங்களுக்கு மோட்டிவேட் ஆகுது, பொண்ணுங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரெஷர் ஆகுது. ஐயோ அவனுங்க பண்ணிட்டானுங்களோ, அவனுங்க முடிச்சிட்டானுங்களோ அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் அங்கே பசங்க அதுக்கப்புறம் ரொம்ப சூப்பராக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் சத்யா அண்ட் அருண்குலாம் எவ்வளோ ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அவனுங்களே அழகாக வந்துட்டாங்க. ஜெஃப்ரி, அருண் சூப்பராக வந்தாங்க. இப்படி எல்லாருமே சூப்பராக டாஸ்க்கை முடிச்சுட்டானுங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு முத்துவை பிடிக்கல, ஆனால் முத்தோட ஸ்ட்ராட்டஜி தான் எல்லா இடத்துலையும் ஒர்க் அவுட் ஆகுது. அதை ஜாக்லின் அழகாக கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்மளோட சௌந்தர்யா அண்ட் வர்ஷினி இவங்க 2 பேரும் வந்தாங்க. இவங்க வரும்போது கொஞ்சம் தூரம் ஃபோர்ஸாக வந்துட்டாங்க, கடைசி போகிற இடத்துல மிஸ் ஆகிட்டாங்க. அதைத்தான் நம்ம ஜாக்லின் சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனால் அவன் போய் அங்கேருந்து கத்துறான்ல, டே சூப்பர்டா நம்ம பண்ணிட்டா மச்சான், ஜெயிச்சுட்டா மச்சான் அப்படின்னு கத்த நமக்கு ப்ரெஷர் ஆயிடுது, நம்ம விட்டுடுறோம். ஸோ அதை நம்ம விடக்கூடாது அப்படின்னாங்க. அண்ட் வர்ஷினி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சௌந்தர்யாவோட ஸ்பீடுக்கு அவங்க ஈக்குவலாக வரல, அவங்க இன்னும் ஒரு ஹை ஸ்பீடில் போனாங்க. அது நம்ம சௌந்தர்யாவால் முடியல, அதான் சௌந்தர்யாவுக்கு வருத்தம். இப்போ நான் கேப்டன் அப்படின்னா ஏன் ஸ்பீடுக்கு அவள் வந்துட்டு ஈக்குவலாக வரணுமே தவிர அவள் ஓவர் ஸ்பீடில் போகிறா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு தப்பான சாய்ஸ் வர்ஷினி அவங்க சூஸ் பண்ணது. ஏன்னா வர்ஷினியோட கேம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது இல்லையா. மேபி தர்ஷிகா வந்து சௌந்தர்யா கூட வந்திருந்தா அது இன்னும் கொஞ்சம் சௌந்தர்யாக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியோ டீமை வச்சு நம்மளோட அருண் இந்த வாரத்துக்கான கேப்டன் ஆயிட்டாரு. ஐயோ இந்த கோமலி என்னதான் பண்ண போறா அப்படின்னு பயமா இருக்கு. ஸோ பாப்போம் என்ன பண்றாரு அப்படின்றது அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.